வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் உங்கள் கிருஷ்ணா பேசுகிறேன். யோகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை வேணாம், நான் நார்மலாகவே பேசிடுறேன். முதல் விஷயம், ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ தலைவா. சூப்பர் ஸ்டார், த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வீடியோ ஆப்வியஸாக ஒரு மாதிரி ஹைப்போட இருக்கிறோம். இந்த வீடியோ இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோ எடுக்க இவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக உட்காந்துருந்தோம் அப்படிங்கிற வீடியோ. எனர்ஜெட்டிக்காக இல்லை, வெறியோட உட்காந்துருந்ததுன்னா வந்து ஓவர் ரேட்டடு எபிசோடு பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு வெறி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பயங்கர குஷியோடு உட்காந்துருக்கேன். இப்போ சுட சுட தலைவர் வீடியோ பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். அப்படிங்கிறப்போ ஒரு 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 மென்டலான என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய ஆனந்தம் மட்டும், என்னுடைய அந்த ஒரு தலைவர் வெறி அது மட்டும்தான் வந்து வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதை தாண்டி நீங்கள் வந்து இதில் பெருசாக எனக்கு தெரிஞ்சு என்னடா ஆரம்பத்திலே இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ரேடாக உட்காந்து பார்க்கணுன்னு யோசிக்காதீங்க. கண்டென்ட் வைஸாக எனக்கு இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஒரு 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 ஃபேன் பாயாக இதில் வந்து பேச போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி சிட் பேக்ஸ், ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரஜினிஃபைடு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம், சென்னையில் இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, படையப்பா இன்னைக்கு ரீரிலீஸ் ஆக இருக்கிறது. 50 இயர்ஸ் ஆஃப் பீக் கமர்ஷியல் சினிமா அப்படின்னு இந்த டெம்ப்ளேட்லாம் போட்டு பண்ணுறோம்னா அதில் வந்து படையப்பா கண்டிப்பாக வந்தே தீரும். 25 அப்படி படையப்பா வரலைன்னா நீங்கள் படையப்பா பார்க்கலன்னு அர்த்தம். அப்படி ஆகப்பட்ட ஒரு படம். நிறைய விஷயங்கள் வந்து படையப்பா சார்ந்து இருக்க நிறைய விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். சூப்பராக இருந்தது, வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் படையப்பா, அப்புறம் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த 2025. அதில் வரக்கூடிய ஒரு பிறந்தநாள், வருஷத்தோட கடைசியில் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரப்போகுதுங்கும் போது இந்த ஒரு தீபாவளியும் வருது, இந்த ஒரு ஃபெஸ்டிவலும் வந்து வருது அப்படிங்கிறது தான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இன்ட்ரோவே ரொம்ப போகுதுன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நாங்களும் வந்து படையப்பா புக் பண்ணிட்டோம், போய் பார்த்துட்டு வர போகிறோம். அதோட ரியாக்ஷன் என்னங்கிறது மேபி ஒரு சின்ன வீடியோவாக இன்ஸ்டா பேஜில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சொல்லிடுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு இதுவாக கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ சொன்னோம்னா தான் அப்போ ஆஹா சொல்லிட்டோம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட், அதனால் இதை வந்து போட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ரஜினி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? தலைவர் வீடியோ, படையப்பா வீடியோ பார்த்தப்போ எதுக்கு தலைவா நீ வந்து படம் நினச்சி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க உங்களை? இது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ 123 படங்கள் இருக்குது. சரி வா 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 அடுத்து வா. ஒவ்வொரு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் வீடியோ ஷேர் பண்ணிக்கணும். உட்காந்து நான் ஜாலியாக உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த எல்லா படமும் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே போகும்டா. இதுவே உனக்கு வந்து இது இவ்வளோதான் பேசணுங்கிற மாதிரி இப்போ இது பண்ணியிருக்காங்கல்ல. நான் முதல்ல அதை ஏன் கட் பண்ணுறீங்க? எனக்கு அது பிடிக்கவே இல்லை. கட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக போடுங்க. எனக்கு வந்து பேசிக்காக கிருஷ்ணா ஏன் தலைவர் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல. எனக்கு வந்து ஏன் தலைவர் அப்படின்னா வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு, இந்த சில இதெல்லாம் சொல்கிறாங்க, அதாவது பொலிட்டிக்கலி வந்து நிறையா சில இடங்களில் சில பாயிண்டில் வந்து பயங்கரமாக டேர்ன் பண்ணி விட்டார். பயங்கரமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சின்ன வயசில் பார்த்தது, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நம்ம அப்பாலாம் பார்த்தது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பேசிக்காக எனக்கு வந்து இப்போ பார்த்தோம்ல, இந்த மாதிரி இருக்கிறது தான் தலைவர். இதனால தான் அவர் தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அவர் ஜாலியாக உட்காந்துருக்காரு, ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த ஒரு 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 ராஜா மாதிரியான ஒரு தோற்றம் வந்து அங்கே எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எனக்கு இப்போ இந்த வீடியோ சொன்னனால நான் வந்து சொல்கிறேன், எனக்கு ஏன் ரஜினி பிடிக்கும்னா, அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு அனில், ஒரு மிகப்பெரிய ஒரு அனில், அதை வந்து நான் இங்கே பதிவு பண்ணிடுறேன். அவரே ரஜினி ஃபேன் தான். அதனால தான் இப்போ சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. விஜய் தளபதி வந்து நிறைய படங்களில் வந்து விநாயகர் கும்பிட்ற மாதிரியான சீன்லாம் இருக்கும், நிறைய படங்களில் இருக்கும். அதை பார்த்துட்டு நானும் விநாயகர் வந்து ஃபேனாக பேசிக்கிட்டு இருப்பேன் சில கூட. அந்த அளவுக்கான ஒரு அணில் பேசுகிறேன், என்ன தலையை திரும்ப மாட்டாரு, அந்த மாதிரியான ஒரு அணில்னு வச்சுக்கேன். அப்படி இருக்கும்போது
அவர் வந்து ஒருத்தரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் நிறைய இடங்களில் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ போக்கிரி படத்துலலாம் ஒரு எத்தனை ரஜினி படம் பார்த்துருப்போம் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் அந்த நிறையா மிமிக் பண்ணுறதா இருக்கட்டும். அது அது விஜய்னு மட்டும் இல்லை, நிறையா ஹீரோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுறது. இது முருகதாஸ் சொல்லியிருப்பாரு, நீ வந்து தமிழ் சினிமா ரஜினிக்கு முன் ரஜினிக்கு பின்னு பிரிக்கலாம். அவர் வந்தப்புறம் இருக்க எல்லா ஆர்டிஸ்டையும் அவரோட சாயல் இருக்கும். அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்துருமா. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை ஏன் பிடிக்குங்கிறது ஒரு கேள்வியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பிடிச்சதான் ஆகணும், அவ்வளோதான். ஆனால் ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போதே ஒரு வீடியோவில் ரஜினி பேசும்போதே பேசியிருந்தோம். உங்களுக்கு ரஜினியை பிடிக்கல அப்படின்னா இப்போ வரையும் நீங்கள் ரஜினியை பார்க்கல அப்படின்னு சொல்லி. ரஜினி ஆமாம், ரஜினியை பற்றி தெரியல, ரஜினியை பார்க்கல அப்படின்னா மட்டும்தான் ரஜினியை பிடிக்காம இருக்கும். 2 பேர் தான் இந்த உலகத்திலே, 2 பேர் தான். ஒன்று ரஜினியை பிடிச்சவங்க, இன்னொன்று ரஜினியை பார்க்காதவங்க, ரஜினியை பற்றி தெரியாதவங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதுதான் ஆப்வியஸாக எனக்கு இப்போது இந்த வீடியோ பார்க்கும்போதுமே நீ சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி, அதாவது படங்கள்லேயும் சரி, இந்த இப்போ 2K கிட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இந்த 2Kன்னு கூட சொல்லக்கூடாது, நம்மளே 2K தான். ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு மாதிரி சட்டிலா ஜெயிலர்லையா இருக்கட்டும், வேட்டையன்லையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூலியில் இப்போ கூலி வந்து அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமாடா அந்த அளவு பற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு சார்மிங்கான துருத்துருன்னு இருக்கக்கூடிய அதுதான் அது அந்த மாதிரியான ஒரு ரஜினியோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாக ரசித்த ஃபேனுங்கிறத தாண்டி அவரை ரொம்ப அட்மையர் பண்ணி ரசித்த ஒரு ஆள், ஒரு பொடியன்களில் வந்து நானும் இருப்பேன். இந்த முத்து படமாக இருக்கட்டும், இல்லை வந்து அண்ணாமலை, அருணாச்சலம், எல்லா படத்துலையும் அந்த ஒரு காமெடி இது இருக்கும். இப்போது பேசிகிட்டு இருந்தோம் நானும் கிருஷ்ணாவுமே வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். கவுண்டமணி செந்தில் காம்போ மாதிரி ஒரு ஐகானிக் காம்போ தான் வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் இருந்தாலும் ரஜினி செந்தில் அவங்களோட காம்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது படையப்பாவாக இருக்கட்டும், முத்து படமாக இருக்கட்டும், அருணாச்சலமாக இருக்கட்டும், அது ஒரு மாதிரி செம ட்ராக்காக இருக்கும். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே அளவுக்கு கொஞ்சம் கூட குறையாத ஒரு காம்போ வந்து கவுண்டமணி ரஜினி காம்போ. அது வந்து எல்லா படங்கள்லேயும் சூப்பராக அன்னைக்கு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்ல. மன்னன் படம் பார்த்துட்டு இருந்தோம். மன்னனாக இருக்கட்டும், வீராக இருக்கட்டும், அது இந்த கெட்டப் போட்டு வந்து சைக்கிள் செயினை கழட்டா வேணாம்ப்பா கையிலே வந்துடும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பாரத் தான் ரஜினி தான் தலைவர் தான் சொல்லியிருக்காரு, சத்யராஜ் இவரை வில்லனா போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி. அதே மாதிரி தான் நான் பாஷா படத்துலையும் ஆனந்த்ராஜ் அவர் தான் வந்து, அதாவது யார் வந்து அடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஆனந்த்ராஜ் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தலைவரே சொல்லி கூப்பிட்டு வந்தது. அது வில்லன் செலக்ட் பண்ணுறதுல அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இப்போ சொல்லும்போது நீலாம்பரி தேடிக்கிட்டே இருந்தேன், நான் ஐஸ்வர்யா ராய் தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய இன்ஸ்டிங், இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பார்த்துட்டாரு. பாலச்சந்தர் சிஷ்யன்டா, வேற என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான். சூப்பராக அந்த மாதிரி காமெடி, அந்த என்ன காமெடிங்கிறத தாண்டி துருன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சார்மிங்கான ரஜினி வந்து மிஸ் பண்ணுறேன் நான். ஆமாம், இப்போ பார்க்க முடியறது இல்லை. நான் கூலியில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கூலியில் ஏன்டா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன்ற கேள்வி நீங்கள் வைக்கலாம். இல்லை நான் என்ன நினச்சேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, சரி லோக்கி வந்து அதை பண்ணக்கூடிய ஆள். இவ்வளோ நாளாக நம்ம பார்க்காத ஒரு, இப்போது நம்ம கைதி படத்தில் கார்த்தி பார்த்ததுமே அந்த மாதிரி கார்த்தி பார்த்து ரொம்ப மாஸ்டராக இருக்கட்டும், மாஸ்டர்லாம். ஸோ லியோலையும் அந்த ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. பார்த்திபன் கேரக்டர்கிட்ட வந்து நீ அந்த விஜய் எல்லா படத்தில் இருக்க விஜய் வந்து நீ பார்க்க முடியாது. அந்த மாதிரி கூலியில் வந்து இதை கொஞ்சம் திரும்ப கொண்டு வருவாப்புல அப்படின்றத நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எதிர்பார்த்த விதமாக கூலி வரல. ஸோ ஏதோ ஒரு படம் திரும்ப அப்படி கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு கூலியில். அங்கங்கே அந்த ஒரு நக்கல் ஃபீல் ஆச்சு. ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் ஆகலை. தெரியவே இல்லைடா, ஒர்க் ஆகலை. பட் வந்து அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்கங்கிறேன். அப்படியா? ஆமாம், சில இடங்களில் அது ஃபீல் ஆச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி கிருஷ்ணா 2 பேருனால மட்டும்தான் தலைவர் முத்துன்னு கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு, ஒன்று செந்தில், இன்னொன்று வந்து ஜெயிலர் படத்தில் வந்து அந்த குட்டி பையன். ஓகே, அவனும் வந்து கூடுவான். 2ஐயும் போட்டு மேஷப் மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறப்பே ரொம்ப ஹோல்சமாக ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட்
தமிழ் சினிமாவுக்கு இந்த தியேட்டரில் போய் சினிமா பார்க்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய தியேட்டர்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காகவே தியேட்டருக்கு போகிற ஆடியன்ஸ் தான் இங்கே நிறைய பேர். ஸ்டார்டிங்கில் அதுக்காக போன ஆடியன்ஸ் தான் நிறைய பேர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லா சமூகமும் எல்லா விதமான மக்களும் கூடுற கொண்டாடுற ஒரே இது வந்து சினிமாவாக மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற இடங்களில் மேபி மாறுபடலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறதும் சினிமாவில் இருக்க ஆட்களாக இருக்கட்டும், ஈவன் ஆட்சியே அந்த கணக்கு தான் வச்சுக்கோ. தமிழ் சினிமா. ஸோ அந்த மாதிரி இந்த சினிமா வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து பயங்கர இதாக இருக்குது. அது மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டில் இன்னுமே பயங்கர இதுதான். ஸோ அப்படி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் இவருடைய படங்கள் அப்படின்னா வந்து அது இன்னும் பெரிய செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. செலிப்ரேஷனுங்கிறத தாண்டி எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிறது தான். சின்ன பசங்கள் அது வந்து சின்ன பசங்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து அப்போது அவரை பார்த்து ரசிகர் மன்றம் வச்சு ரசிச்சுக்கிட்டு இருந்து இப்போது வீட்டுக்கு பிறந்தநாளப்போ அவர் வீட்டுக்கு வெளியே போய் நின்று தலைவா அப்படின்னு சொல்லி கத்துற ஆட்கள் வரைக்கும் தேட்டருக்குள்ளே இருப்பாங்க. ஸோ வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி சொல்லும்போது எனக்கு தோணுது, எங்கள் பாட்டி வந்து பெருசாக படங்களே பார்க்க மாட்டாங்க. இப்போ வர படங்கள் சுத்தம். அவங்க வந்து சிவாஜி ஃபேனு. ஸோ அவங்க இப்போ வர படங்கள்லாம் எதுவுமே பார்க்குறதே கிடையாது. எல்லாம் சண்டைன்னு அந்த படம் தேட்டர்லேருந்து திரும்ப நம்ம பார்க்குற டிவி சேனல்லே போடுவாங்க. அப்போ கூட பார்க்க மாட்டாங்க. கடைசியாக இப்போது கூலி வந்து அவங்க தியேட்டரில் வந்து பார்க்குறாங்க. அதாவது அவங்க அப்பயுமே வந்து முழு இது கிடையாது. அவங்க வர்றதுக்கான காரணம் வந்து தலைவர் ரஜினி. ஆமாம், சரி ரஜினி படமா குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். அந்த ஒரு அந்த நம்பிக்கையை பில்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, தக்க வச்சிருக்காரு பாரு. இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கையை வந்து அவர் எப்பயுமே உடைச்சிடல. இப்போ கூட அந்த வீடியோ பார்க்கும்போது திரும்ப அந்த வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அந்த வீடியோ பார்க்கும்போது படையப்பா 2 பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபேன்ஸுக்கு வந்து அது ரொம்ப இதாக இருக்கும், ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்லை நான் அந்த படத்தை நான் 50 வருஷம் யாருக்கிட்டையுமே கொடுக்குவேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு ஃபேன்ஸை எப்படிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறத ஒரு எல்லா ஆங்கிலையும் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய இவ்வளோ நாள் இவ்வளோ ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்கன்னா அதுக்கு அவர் இவ்வளோ உழைக்கிறது தான் காரணம். என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. இந்த உடல் பொருள் ஆவி தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறை அல்லவா. என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறை அல்லவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் இப்போ அவர் சொல்லி அவர் பாட்டு கேட்டு அவர் வாங்கின ஒரு படங்கிறது இதுலேயே தெரிஞ்சு. ஸோ அப்போ அந்த லைனும் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக மனசார வச்ச ஒரு லைன். நீ சிவாஜி சொன்ன தெரியுமா, அவங்க பாட்டி வந்து சிவாஜியோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி. சிவாஜி நிறைய இடத்துல ரஜினியை வந்து அவரோட ஒரு அடுத்த வாரிசு, பிரபுவை தாண்டின ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய இடங்களில். அதாவது அந்த இது டெத்தில் இது பண்ணது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாரையும் அவர் சிவாஜி எத்தனை பேர் பார்த்துருக்காரு, அவங்ககிட்ட எல்லாம் கேட்காத ஒரு கேள்வியை ஏன் தலைவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதை மட்டும் சொல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி என்னன்னா, கமல் வந்து பொன்னியின் செல்வன் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், கமல் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருப்பாப்புல, நான் அதை வாங்கிட்டேன்னு சொன்ன போது வந்தியத்தேவனா அவனை படு அப்படின்னாரு சிவாஜி. உங்களை அதை தூக்கி யாருக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவர் சிவாஜி வந்து வந்தியத்தேவனா ரஜினி பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. இது பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு இல்லை அந்த வந்தியத்தேவன் கேரக்டர் பற்றி நிறைய இடம் கேட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். படம் பார்த்துருப்பாங்க, ஓரளவுக்கு ஐடியாவாவது இருக்கும். ஸோ அதுக்கு அந்த அது என்னது வாரிசுங்கிறது எந்த மாதிரி வாரிசுனா, சினிமாவில் எனக்கு அடுத்த இடம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாமல் சொல்லிட்டு போன ஒரு ஆளாக வந்து ரஜினிகாந்த். ஆனால் எம்ஜிஆருக்கு எடுத்தாங்க இது ரஜினி, சிவாஜிக்கு எடுத்து கமல் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க,
இப்போ எம்ஜிஆர் வந்து நிறைய பேருக்கு தெய்வம் தான். ம். அதாவது லிட்டரலா அதாவது நான் சொல்றது எப்படின்னா, சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் பண்ண நல்ல விஷயங்களுக்காக வந்து அவர் சாமியா கும்பிடல. அவர் சாமியா கும்பிட்டு இருந்தாலும் அவர் சிஎம்மாவே ஆக்குனாங்க. கரெக்ட் தான். லிட்டரலா அந்த மாதிரி நான் மாட்டல எப்படின்னா தலைவா அருவாளை வெட்டி அந்த தலைவா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் மேலே எரிஞ்சாட்டா அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து அப்படி அவங்களே வந்து அவ்வளோ முன்னாடியே அவங்களுக்கு அவ்வளோ அப்படி யோசிக்கும் போது இப்போ ரஜினி கோயில் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கேன். ஸோ பாலாபிஷேகம்லாம் அப்படி வந்து அந்த அளவுக்கான ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தலைவருக்கு தான். ஓகே. சிவாஜி வந்து அவர் டோட்டலாக ஒரு வேற கேட்டகரின்னு வச்சுக்கோ. ஆக்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கும். அது வந்து ஆப்வியஸாக கமலுக்கு தான். இன்னொன்று எனக்கு ரஜினிகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் ரஜினி இவங்க 2 பேர்த்துக்கான ஒரு பாண்டு. அவ்வளோ பெரிய இடத்துல இருக்க ஒரு ஆள், தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு ஆள் தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட அவரோட ப்ரைமில் இருக்கும்போது கால் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்குற ஒரு விஷயம், இல்லை வந்து சஜஷன்ஸ் கேட்குற ஒரு விஷயம் ஒரு மனுஷன் பண்ணுறான் அப்படின்னா அந்த மனுஷன் அதை வெளியே சொல்ல கேட்டு இப்போ சொல்கிறாரு. அதுதான் இப்போ யார் ரஜினி யார் இப்போ? அதுதான் பீக்கில் இருக்க ஒரு ஆள். நான் அப்போ வந்து கமல்கிட்ட கேட்டுதாங்க நான் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணேன், மணியை ஏமாத்தினேன் அப்படிங்கிறதுலாம் வந்து நீ எப்பயுமே எடுத்துக்கோ. அவர் ஒரு இடத்துல ஹியூமர் பண்ணுறாருன்னா மற்றவங்கள அவர் தாழ்த்தி பேசி எங்கேயுமே அவர் ஹியூமர் பண்ணதே கிடையாது. அவர் அண்டர் பிளே பண்ணி தான் அங்கே அந்த ஹியூமர் இருக்கும். இல்லை மற்றவங்கள வந்துட்டு அவருக்கு அது சூட் உயர்த்தி பேசி பண்ணுவார். இப்போது ஷோவெல்லாம் பண்ணார்ல, ஷோ. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க ஜெயலலிதா போய் மாட்டி விட்டு அது வந்து எப்படி சொல்றது, வஞ்ச புகழ்ச்சிங்கிறத தாண்டி அவர் அவ்வளோ கட்ஸுங்கிறத தான் அவர் அங்கே சொல்ல வர்றாரு. கொஞ்சம் அந்த அருணநிதி சொல்லுவாப்புல, நான் பேசினா கொஞ்சம் ஓப்பனாக பேசுவேன் அந்த டைம். இப்போ ராஜா 50ல போயிட்டு இவர் சாமி ஒரே ஒரு வீரை குடிச்சிட்டு ஒரு பொண்ணு அக்கப்போர் இருக்கு, ஒரே கிசு கிசு தான். அது வந்து ஹீரோயின்ஸ் கிசு கிசா கேட்குறாங்க சொல்லி மாட்டி விட்டு போடா. எனக்கு என்ன இதுக்கு முன்னாடி ஏதோ அது ஒரு மீம் இருக்கும்டா, ராஜா தான் பொதுவாக எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுவார், ராஜாவே ரோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னா அது தலைவர் மட்டும்தான். எனக்கு சூப்பர் ஸ்டாரை வந்து தலைவரை வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மைக்கை பிடிச்சாருன்னா அவ்வளோதான். எனக்கு இந்த கூலியோட ஈவெண்ட்டில் தான் கொஞ்சம் கம்மியாக பேசிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சார்ம்னஸ், அந்த ஒரு வேகம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் பேசினதும் நிறைய இடங்கள்ல பயங்கரமாக இதாச்சு. எனக்கு ஜெயிலர் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அதுதான் அந்த பேட்ட ஸ்பீச், ஜெயிலர் ஸ்பீச்லாம் பயங்கரமாக. மற்ற ஸ்பீச்சுகளை கம்பேர் பண்ணும்போது கூலியில் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்து ஃபீல் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத வந்து சூப்பராக சொல்லிடலாம். அந்த எங்கே கேப் போடணும், எந்த இடத்துல நிறுத்தணும், அப்படி ஒரு இது. இப்போ நீ சொன்ன உடனே உனக்கு ஒரு ஸ்பீச் ஞாபகம் வந்துருக்கும். வருது எந்திரன் ஸ்பீச் தான். ऐश्वर्या हीरोइन, अरे यार कमाल का लड़की यार, फैंटास्टिक. ऐश्वर्या हीरोइन, हीरो कौन? அதுதான் சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு. அவர் கேப் போடுறது கூட இல்லை, ஃபேஸில் ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு. அப்படி மாதிரி சூப்பர், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அவர் முடி. ஆமாம், அது வயசு அப்படிப்பாரு. இப்போ தேங்க்யூ ஐஸ்வர்யா அப்படி பயங்கர சார்காஸ்டிக், பயங்கர நக்கல் பிடிச்ச ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். எனக்கு தலைவரோட டைலாக்ஸாக இருக்கட்டும், தலைவர் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், இது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளானது. இப்போ வரைக்கும் நான் அதை பார்க்குறேன் அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கோ இல்லை ஒரு இதோ இல்லை அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டதா அந்த மாதிரி ஏதாவதுனா என்ன பார்க்குறீங்க? அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டதெல்லாம் வந்து எனக்கு இப்போ பார்த்தனால எனக்கு டக்குன்னு இந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. என் வழி தனி வழி அப்படின்னு சொல்கிறேன். இது சீரியஸான டோனில் நான் சொல்லாமல் கொஞ்சம் சார்காஸ்டிக்காக யோசிச்சு பாரு. என் வழி வந்து தனி வழி அப்படிங்கிற மாதிரி இதில் யாருமே போக முடியாதுன்னா அது அவர் பண்ணால் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்னு எடுத்துக்கேன். எனக்கு டக்குன்னு தான் ஞாபகம் வருது. ஒரு படத்தில் சைன் பண்ணும் பெரிய பணக்காரர், அவர் வந்து சைன் பண்ணும் சும்மா பார்த்து காஸ்ட்லியாக பணக்காரங்க யூஸ் பண்ணுற பேனாலாம் வந்து எடுத்து வச்சிருக்காரு டேரக்டர். இவர் வந்துட்டு இழுக்கிறாரு, இவ்வளோ பெரிய பேனா பச்சை கலரில் எடுத்து இப்படி வச்சு இப்படி சைன் போடுறாரு அப்படின்னா இல்லை இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த இடத்துல அதை வேற யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நார்மலாடா. இப்போ இது வந்து தலைவர் பண்ணதுலேயே ரொம்ப வித்தியாசமான ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேனா
ரியலான விஷயம். நார்மலாக தலைவர் பண்ணுறதே யோசிடா, படியில் சைடாக இறங்கி வர்றது, அப்படி இறங்கி வர்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வேகமாக பண்ணுறதா இருக்கட்டும், கண்ணாடியை இது பண்ணி காஷால இந்த இந்த இதுவே இருக்காது. இது இல்லாமல் கண்ணாடி இங்கே மூக்கில் மட்டும் போட்டுருப்பாரு, அங்கே போட்டிருப்பாரு. சிவாஜியில் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்புவார். ஆமாம், கண்ணாடியை யோசிச்சாரா இது? மொட்டை மண்டையில் தட்டுறதா இருக்கட்டும், மொட்டைய வந்து பயங்கர மாசா காமிச்சதே யோசிச்சு பாருங்க. மொட்டை பாஸ், அது பேரு பாஸ், மொட்டை பாஸ், அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ எப்படி சொல்றது, தலைவரை பத்தின விஷயங்களே வந்து அதான் எனக்கு அந்த டைலாக் தான் வந்து எனக்கு தோணும். அவருக்கான ஒரு டைலாக், ஏன் வெளி தனி வெளி, அது வந்து நிறைய விஷயங்கள் அது அவர் பண்ணால் மட்டும்தான் அது அழகா இருக்கும். அவர்னால தான் அந்த விஷயத்துக்கே அழகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். உனக்கு என்ன டைலாக்? எனக்கு வந்து சந்திரமுகி ஆடியோ லான்ச்சு, சாரி சக்ஸஸ் மீட்டில், அதில் இது விஜய் இருப்பாப்புல, அந்த இதில் விஜய் இல்லாமல் இருப்பார் அது. ஸோ அந்த சக்ஸஸ் மீட்டில் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாபா படம் வந்து கொஞ்சம் சரியான ஃப்ளாப் ஆகி அவரே வந்து சொல்லுவாப்புல, அவ்வளோதான் ரஜினியா இதாகிடுச்சு முடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரியான இதில் அப்போ ஒரு வசனம் சொல்லுவார், நான் யானை இல்லை குதிரை, யானை விழுந்தா நேரம் மாறுறதுக்கு, யானை விழுந்தா எந்திரிக்க நேரமாகவும், குதிரை சக்குன்னு எந்திரிச்சிரும், நான் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போது தொடர்ந்து அண்ணாத்த, லால் சலாமு, தர்பாரு, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து டப்பு டப்பு டப்புன்னு கீழே விழுந்துட்டே இருந்த சமயத்தில் ஜெயிலர் வந்துச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறது, இந்த ஒரு சூரியன் வந்து உதிக்கும் மறையும், ஆனால் சூரியன் தான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவர் 3-4 ஃப்ளாப் கொடுத்தாலும் ஒரு ஹிட்டு கொடுத்தாருன்னா போகிறோம், திரும்ப அதே இடத்துல வந்து அதே ஸ்டாண்டர்டில் அப்படியே வந்து நிற்பார். இதுக்கு மேலே இன்னொரு 10 படம் ஃப்ளாப் கொடுத்தாலும் தலைவர் இடத்துல தலைவர் மட்டும்தான். 4-5 பாம்பு கடிச்சு கீழே வந்தாலும் ஒரு ஏணியை பிடிச்சி டக்குன்னு அங்கே போய் நிற்பாப்புல, எங்கே விட்டாரோ அதே இடத்துல அதே மாதிரி அதே கெத்தோட வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆள்னா தலைவர் தான். அது எங்கேருந்து எப்படி எடுத்தாரு, எதில் இன்ஸ்பயர் குதிரை அது அது வந்து இந்த கதைன்னு இல்லை, தவளை கதை சொல்லுவாங்க. தவளை கதை, இந்த யானை கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அது குட்டி ஸ்டோரி வந்து அவர் ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயம் தான், அது வந்து மறுக்கவே முடியாது. ஒத்துக்குவேங்க, நிறைய பசங்க ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பசங்களா இல்லை நிறைய விஜய் ஃபேன்ஸ் சொல்கிறேன். ஓகே, இல்லை குட்டி ஸ்டோரி வந்து அவர் ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயந்தான். அது அந்த மாதிரியான நான் தான் சொல்கிறேன்ல, அவர் தலைவன் எவ்வளிவோ ரசிகனும் அவ்வளி தானே, அந்த மாதிரி தான் அவர் விஜய் வந்து அந்த மாதிரி தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முன்னாடி இருந்தே நான் சின்ன வயசுலேருந்தே இவரை வந்து அவரோட ஃபேனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு ரஜினியை பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தான் அவர் ஆரம்பித்து வச்ச விஷயம் தான். எனக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் ஸ்டேஜில் எந்தளவுக்கு அவர் தன்னைத்தானே இந்த டீக்ரேட் பண்ணிவிட்டு காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஒரு மாசான ஸ்பீச் பேசுகிறதா இருக்கட்டும், அந்தளவுக்கு மோட்டிவேஷன் டாக்கும் வந்து அவர்கிட்ட இருந்தால் அது இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டாப்புல. அவர் ஃப்ளோவில் சொல்கிற ஒரு விஷயம் இன்டென்ஷனலாக பண்ணுறது தான் அது ஆக்சுவலாக பயங்கர மோட்டிவேஷனாக. பட் அந்த அப்ரோச் அப்படி இருக்காது. ஓகே, ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆமாம், நான் என்ன உதாரணத்துக்கு இந்த ஒரு கார் வாங்கின கதை ஒன்று சொல்லியிருப்பார், அது போயிட்டு வந்தேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது. அதுவும் ஒன்று ஆக்சுவலாக ரேண்டமாக பேசுன மாதிரி இருக்கும் அந்த ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ லான்ச்சில் இது எதுக்கு அவர் ரேண்டமாக எங்கேருந்தோ பிக் பண்ணி இப்போ டக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல் அவருக்கு பேசும்போது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தேன்னா இது இங்கே வந்து இங்கே இதை பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அது பேசும்போது பார்க்கும்போது. ஆனால் அந்த ஸ்டோரி கேட்டிங்கன்னா பயங்கர சூப்பராக பயங்கர அது நீ சொன்ன தோணுது. ஆக்சுவலாக தலைவர் வந்து ஒரு பயங்கரமான நரேட்டர். ஸ்டோரி நரேட் பண்ணுறதுல வந்து அந்த மாதிரி ஒரு ஆள். இப்போ நீ இது சொல்லும்போது எனக்கு என்னென்னா, அவர் சொல்கிற கதை எல்லாமே அவர் வாழ்க்கையில் சந்தித்ததாக இருக்கும், இல்லை அவர் வாழ்க்கையோட மெட்டஃபரிக்கல் ஸ்டோரியாக அந்த சிம்பாலிக் இதாக தான் ரெஃபரன்ஸாக தான் அவர் சொல்லுவார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் இதிலே சொல்லியிருக்காருன்னா, ஏதோ ஒரு இதில் ஸ்பீச்சு கரெக்டாக எதுவும் ஞாபகம் இல்லை, நான் வந்து மிராக்கிள்ஸை நம்புகிறேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன் அப்படி என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, பஸ் கண்டக்டர் இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்கு இல்லையா, அதுவே பெரிய மிராக்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போவார். இதை மற்றவங்க சொல்கிறாங்கன்னா சரி, ஒரு பஸ் கண்டக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு அவர் எவ்வளோ உழைச்சாருன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் அப்படி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த இடத்துலையும் அவர் உழைச்சாரு, அவர் கஷ்டப்பட்டிருக்காரு,
அவர் வேர்வை சிந்தி அவர் உழைச்சி அவர் சம்பாரித்து அந்த இடத்த வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் அதை அவர் மிராக்கிள்னு தான் சொல்கிறாரு. அது அவர் எந்த டைம்லையுமே நான் வந்து எஃபர்ட் எடுத்தேன். இப்போது ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் கூட வந்து பார்த்தேன்னா வந்து என்னோடய வெற்றிகளுக்கு டைரக்டர்ஸ் தான் காரணம், டேரக்டர்ஸும் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போட்டு கொடுத்து மியூசிக் டேரக்டர்ஸும் தான் காரணங்கிற மாதிரி இப்போ வந்து நான் பார்க்குறேன் நிறையா பேர் வந்து சொல்கிறது பார்க்குறேன். என்னென்னா அனிருத் இல்லைனா தலைவர் இல்லை, இப்போ வர எல்லா படத்துக்கும் தலைவரே தான் அனிருத்தை கேட்குறாரு, அனிருத் தான் அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதே. அந்த இடத்துல தான் தலைவர் இருக்கார். தலைவருக்கு எந்த இடத்துல யாரை சூஸ் பண்ணி எங்கே கொண்டு போகணுங்கிறது தெரியும். அவர் வந்து படை தளபதி மாதிரி அவர் வரையும் சண்டை போட மாட்டார். அவருக்கு எந்த வீரனும் எங்கே இருக்குன்னா அந்த அந்த இதில் அந்த பொருளை ஜெயிக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் அதை பண்ணுறாருங்கிறது தான். இப்போ கேப்டன் ஆகப்பட்டவனே போய் பேட்டை பிடிச்சி 6 அடிக்க முடியாது, பாலை பிடிச்சி விக்கெட் எடுக்க முடியாது, ஃபீல்டராக நின்று கேட்ச் பிடிக்க முடியாது. வேலை தெரிஞ்சவனை போட சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போது படையப்பால் வந்துட்டு கே. ரவிக்குமார் வந்து சிவாஜி கணேசன்லாம் அவரெல்லாம் போடவே முடியாது, அவ்வளோ இதுக்கு அவர் வந்து நடிக்க மாட்டார், அவர் நடித்தாலும் ஆடியன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம படையப்பா பார்த்தப்பறம் அந்த இடத்துல வேறு யாரை நம்மளால் வச்சு பார்க்க முடியும்? கே. ரவிக்குமார் மைண்ட்லேயே வந்து வேற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. சிவாஜி வேணான்னு அவர் சொன்னாலும், அப்போ சிவாஜி வேணான்னு அவர் அப்பயே சொல்லியிருந்தாலும் வேற யாரு அவர் ஒரு ஐடியா போட்டாரு. இப்போ சிவாஜிங்கிற ஒரு ஐடியா லெஜெண்டரியை போட்ட அப்புறம் யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த கேரக்டருக்கு வேற யாரை போட்டாலே அப்படின்னு சொல்லி எனக்கு அவருக்கே வந்து ஐடியா இருந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. மேபி அதுக்கப்புறம் பட்ஜெட் காரணமாவோ இல்லை அவர் சிவாஜி ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரியா இருந்தாலுமே வேற யாராவது போட்டு போயிருந்தாலுமே அவருக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கும். என்னதான் அவர் சொன்ன மாதிரி வரலையே, கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் அந்த இதுக்கு வந்து தலைவர் விடாம அவரே பண்ணிட்டாரு. ஸோ இப்போது ஆஃப் ஸ்க்ரீனில் தலைவர் இப்படிலாம் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஆன் ஸ்க்ரீனில் தலைவர் யார்? ஆன் ஸ்க்ரீனில் தலைவர் வந்து ஒரு மேஜிக் மேன், மெஜிஷியன். மேஜிக் மேன்னா அது கரெக்டான பேர் இல்லை, மெஜிஷியன். எப்படின்னா அவரே இது வந்து நான் சொல்லலை, அவரே ஸ்டேஜில் சொன்ன ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ஒரு ஆள் கண்ணாடி போட்டு பின்னாடி பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வராரு. அது நமக்கு அவ்வளோ ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அவர் நடந்து வர்றது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதுமே எந்திரிச்சுன்னு கை தட்டணும் அப்படிங்கிறது தோணுது. அப்படின்னா அப்போ அவர் ஏதோ மேஜிக் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணுது. ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமான விஷயம் தான் நடந்து வர்றதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமான விஷயம் தான். பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷனில் யார் வேணால் நடந்து வரலாம், யார் நடந்து வரும்போது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு. அவர் வந்து மெஜிஷியன் தான் ஆன் ஸ்க்ரீனில். இன்னொன்று அந்த ஒரு என்ன சொல்கிறது, க்ளோஷர், டைலாக் டெலிவரி வந்து ஃபாஸ்ட்டாக பேசுகிறது. இதுவரையும் ஹீரோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறான், ஹீரோ சொல்கிற டைலாக்குங்கிறது வந்து அங்கே பதியிருதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு டைலாக்குமே வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்மளால வரைக்கும் எல்லா டைலாக்கும் எல்லாருக்கும் நம்மளால் நார்மலாகவே ஃபாஸ்ட்டாக பேசுவார், ஆனாலும் அந்த டைலாக் அங்கே போடுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, கரெக்டாக வார்த்தைகள் புரியணும், கரெக்டாக இருக்கும். அந்த இப்படி சொல்லும்போது ஏன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் எந்த மாதிரி பேசுவார் அப்படிங்கிறது வந்து நிறைய தாட்டி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் டக்குன்னு அது ஞாபகம் இருக்கும். அதுக்கு நான் அப்புறம் வரேன். நிறைய மீம் இப்போது ரீசெண்டாக நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆளாக எப்படி மாறினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய நிறைய வீடியோஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கு நான் இதுக்கு அடுத்து வரேன். ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ ரோல் ஆகக்கூடிய ஒரு ஆள். இப்போ மேபி வயசாயிட்டனால யோசிச்சு பேசுகிறாரா இல்லை அதனால் அது ரோல் ஆகுதான்னு தெரில. அவரோட ப்ரைமில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக பேசக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோ அக்யூரேட்டாக ஃபயராக இந்த காவிரி மேட்ருக்கெலாம் ஃபயரான இதில் பேசின விட்றா, ஸ்பீச் கொடுத்து விட்றா வரலாம். அதுதான் வந்து மேட்ரு. ஏதோ பண்ணுறாரு அதுதான் வந்து தெரியல. அடுத்து வந்து இது ஆக்சுவலாக வந்து அவரோட ஸ்டைலுமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பயங்கர கூஃபியாக இருக்கும். அதுதான் சொன்னேன்ல, பேனே தெரியல. அது ஒரு என்ன படம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து அது அவருக்கு எப்படி அது தோணுது, தர்மதுரை படம் அவரோட இல்லை அவரோட மூளை எப்படி வேலை செய்யும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சிலரோட பிரெயின் எல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. அதில் வந்து கமல், ராஜா, இளையராஜாவாக இருக்கட்டும், அது மாதிரி சிலர்லாம் வந்து அதுக்குள்ளே அடங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி தலைவர் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. தலைவரோட இதுக்குள்ளே ஏன் அப்படி போயின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா
இதையோ இப்போ படையப்பா படத்துக்கு பேர் வச்சதையே சொல்றாங்க. படையப்பா ஆ சார் எப்படி சார்? ஏன் சார் தெரியல சார், சவுண்ட் நல்லா இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்குல்ல, கண்டிப்பா ஒர்க் ஆகும் சார். நான் சொல்றப்போ இந்த இது ஒர்க் ஆகுங்கிறது அவருக்கு எப்படி தெரியுது? இப்போ அனிருத்த போட்டா மியூசிக் நல்லா இருக்கு, படத்துல போட்டா படம் கண்டிப்பா ஒர்க் ஆகுங்கிறது படம் இது ப்ரூவன். அதுதான் சரியா? அது எப்படி சொல்லுவேன்? பச்சை பேனா எடுத்து இது பண்ணி அது ஒர்க் ஆகுங்கிறது அது எப்படி தெரியுங்க? தர்மதுரை படம், தர்மதுரை படத்தில் வந்து சூட் போட்டு சீன், அது இன்சல்ட் பண்ணக்கூடிய பயங்கர எமோஷனலான ஒரு சீன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் வந்தால் இது கண்டிப்பாக கலாய்க்க தானே செய்வாங்க. இது ஒரு கலாய் பொருள் ஆகும். இது எப்படி எமோஷனாக கன்வே ஆக போகுது இவன் இப்போது? ஏன்னா இப்போ வர படத்தில் வேறு ஏதாவது ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னு ஏன் அது ஈஸியாக ஆடியன்ஸ் கிட்ட இதாயிரும். இவன் இப்படி பண்ணிட்டு வந்தால் அப்புறம் அவன் கலாய்க்காமல் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது ஆடியன்ஸே சேர்த்து கலாய்க்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்டமாக வந்து மேபி ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. யார் புல் ஆஃப் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் போய் தர்மதுரையில் அந்த சீன் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அழுகு வரும். அந்த சீனில் சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆகும். பயங்கர கூஃபியாக இருக்கும். கண்ணாடி போட்டு இங்கே ஒரு டேக் இருக்கும், தொப்பியில் ஒரு டேக் இருக்கும், கோட் சூட் போட்டு வந்து ஒரு கயிறு கட்டிட்டு வருவார், எல்லோ கலரில் ஒரு பேண்ட்டு போட்டு. அந்த அது எப்படி அது இத்தனை விஷயத்துக்கு இடையில அவர் வந்து உங்களை அந்த இதையும் உருக்கி இது பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப வெறும்னே நீ சொன்ன மாதிரி ஸ்லோமோ போட்டு பாட்டு போட்டு நடந்து வந்தால் மட்டும் பத்தாது, தலைவர்னால அது முடியும். குஃபியான ஒரு விஷயம் இது வந்து தர்மதுரை படத்தில் மட்டும் இல்லை, நிறையா படத்தில் இந்த மாதிரி ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான கெட்டப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வேறு ஏதோ ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்த பால்ஸ் எல்லாம் இருக்கும், பாலாக டிசைன் போட்டு ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்ற காஸ்டியூமில் ட்ரெண்ட் செட்டர் நிறையா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சொல்லுவாங்கள்ல, கமல் நம்ம சொல்லுவோம் நிறைய படங்களில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். இது வந்து இது இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது இப்படி பண்ணால் ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயத்த தயங்குற பன்னெண்டாவது, அதனால தான் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு. இது இப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி பயப்படுற ஒரு விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், இது என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆடியன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு இந்த படம். யார் அண்ணாமலை படம்னு நினைக்கிறேன். அண்ணாமலையில் அந்த வந்தேண்டா பால்காரன் பாட்டோட ஷூட் அப்போது கொரியோகிராஃபர் வரல அப்படிங்கும்போது டேரக்டர்லாம் பதட்டத்தில் இருக்காரு, கொரியோகிராஃபர் வரல, இது எப்படி அவர்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி, என்ன 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 பிரச்சனை, என்ன ஆச்சு, என்ன சீரியஸாக இருக்கீங்க? இல்லை சார் கொரியோகிராஃபர் வரலையா? ஓகே 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 ஷூட் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே பார்த்து கொரியோகிராஃபர் வரல சார், ஒன்றும் இல்லை நீங்கள் கேமரா வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இல்லைங்களா அவர் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாரு, எதுவும் டான்ஸ் ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கேமரா வச்சு நீ ஃபாலோ மட்டும் பண்ணுங்க போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டோட லிரிக்ஸோட லிப்ஸிங் பாடுவார், லிப் மூமெண்ட் மட்டும் பண்ணுவார், பண்ணிவிட்டு சுற்றி நடந்து வருவார். நீங்கள் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இது மிஸ் ஆகுதே, இங்கே ஆடணுமே, இது என்ன இது அப்படின்னு இப்போது மனசுலாயோ பாட்டில் கூட உங்களுக்கு அங்கங்கே தெரிஞ்சிருக்கும் இவர் நடந்துக்கிட்டு இருக்காரு இங்கிட்ட அங்கிட்ட அப்படின்னு. வந்தேண்டா பால்காரன் பாட்டில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டீங்க இவர் நடந்துக்கிட்டு இருக்காரு ஆடாமல் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் போய் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆமாம் இந்த ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கும், புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட கெஸ்டர்ஸ், அந்த சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நோட் அது அந்த மாதிரி அது லாரன்ஸ் பண்ணுவார் இப்படி இது இந்த மாதிரி நோட் பண்ணாமல் இருக்க கெஸ்டர்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஏதோ பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க, முக்கியமான விஷயம் ஏதாவது பேசினா சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி நோண்டிகிட்டு இருப்பார், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டுருப்பார். அங்கிட்டு சீரியஸ் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் இந்த கண்ணாடியை இது இப்படி போடலாம், இப்படி போடுறது இப்படி பண்ணி இப்படி போடுறேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு தோணுது, யோசிக்க முடியுது அப்படின்னா அப்போது எந்த மாதிரி அது என்னென்ன பார்க்குறாரு அவர், எதுலேருந்து இதெல்லாம் அவருக்கு தோணுது அப்படிங்கிறதே வந்து டவுட்டாக இருக்குது. இதுலேயே சிகரெட் இப்படி போட்டுட்டு குச்சியை வச்சுட்டு தீப்பெட்டியை பொறுத்தி இப்படி போட்டு இதில் இப்போ ஜெயிலர்லேயும் அதை பண்ணார்ல, கடைசியாக ஜெயிலரில் கூட பண்ணார் அப்படிங்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்கா, யூஸ்வலாக எல்லோரும் இப்படி பண்ணாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம், வேறு மாதிரி பண்ணுவோம். அந்த அது எனக்கு பேசிக்காக 2 படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து அன்புள்ள ரஜினிகாந்த், அதுலேயும் வந்து
தலைவராகவே தான் தலைவர் நடிச்சிருப்பாப்புல. குசேலன் வந்து நிறைய பேர் வந்து இது ஓ மை காட் இல்லை அது எப்படி சொல்கிறது, அந்த படம் ஓடல, அந்த படத்தோட இது வேற, அந்த படத்தில் வெறும் பசுபதி தான் ஹீரோ தலைவர் அது வந்து சூப்பர் ஸ்டார் இல்லை அந்த மாதிரி நிறைய பேருக்கு அது வந்து டிசப்பாயின்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த கடைசியில் இருக்க அந்த ஒரு ஸ்பீச் வந்து பயங்கர ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அது எழுதின விதமாக இல்லை அது அந்த இடத்துல தலைவரை போட்டதா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ரெண்டாவது அவரை பார்த்தா எப்படி இருக்கும், அவர் ஒரு ஊருக்கு வராருன்னா அந்த ஊர் எப்படி இருக்கும் ஷூட்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த வடிவேல் போய் மீட் பண்ணுற சீன்லாம் இன்னும் ஒரு முறை பார்த்துட்டேன். ஸோ தலைவர் வந்து அந்த மாதிரி அப்படி அவரை இது பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். போஸ்டர்ஸ்லாம் இருக்கேன் இப்போ தான் நானே காட்டணும். தெரியுது அதில் தெரியாது தானே? தெரியாது. அண்ணாமலை போஸ்டர், தளபதி போஸ்டர்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அப்படி எப்படி என்ன சொல்லிட்டு இருந்தேன், குசேலன் படமாக இருக்கட்டும். இது ரெண்டாவது தலைவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நிறையா இடங்கள்ல நிறையா விதமாக பாடல்கள்லையா இருக்கட்டும், படத்துலையா இருக்கட்டும், ஆடியோ லான்ச்லையா இருக்கட்டும், ஸ்பீச் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திரும்ப 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 நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஒரு காமனான ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். நிறைய பேர் காசு வந்தால் மாறிடுவாங்க, காசு வந்ததெல்லாம் மறந்துடுவாங்க, பழசெல்லாம் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம இப்போது இன்றைக்கி இந்த இடத்துல எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கும் அப்படின்னா நம்ம நண்பன் அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்த அந்த ஒரு காசு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் நன்றி மறக்காமல் அவங்க நண்பர்களுக்காக அதை மனசில் வச்சுட்டு நண்பர்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இல்லை அவங்கள பற்றி இந்த இடத்துல எல்லா ஆடியோ லான்ச்லையும் அவர் ஃப்ரெண்டு பேரை சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு. அந்த ஒரு நன்றி லிட்டரலாக அதுதான். அது வேற மாதிரியான ஒரு விஷயம், அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டாருங்கிறப்போ அவர் நினச்சா அவங்க ஃப்ரெண்டோட எல்லா விஷயத்தையும் அவரால் பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு எல்லா விதமாகவுமே அவருக்கு பவரோ இல்லை பணமோ இல்லை அவரால் பண்ண முடியாத விஷயமே இல்லை. அது கலாநிதி மாறன் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ ஃபோன் அடித்தா இந்தியாவில் எந்த சிஎம்மாக இருந்தாலும் உடனே ஃபோன் எடுப்பாங்க. ஸோ அந்தளவு பவர் இருக்க ஒரு ஆள்னால பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது. அப்படி இருக்க ஒரு ஆள் இன்னும் அந்த ஒரு விடயங்களை வந்து மறக்காமல் அதுக்கு இன்னும் நன்றிகளோடு இருக்குங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. எனக்கு அதனால தான் பிடிக்கும்னு வச்சுக்கேன். ஒரு நல்ல ஒரு குட் சோல் அவருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக தான் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, நான் இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே இருக்கேன்னா அது காரணம் நான் சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எல்லாத்துலேயுமே பேசுகிறாருன்னு வச்சுக்கோ. இவங்க காரணம், அவங்க காரணம், கடவுளுடைய கிருபை, அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரே தவிர நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன், அந்த படத்துக்கெலாம் நான் இதை பண்ணேன், இந்த படத்துக்கெலாம் நான் அதை பண்ணேன், அதனால தான் அந்த படம் ஹிட் ஆச்சு, இல்லைன்னா அந்த படம் அது. இப்போ வந்து இது பார்ப்போம், ஜென்சி. நான் பழைய பேசினேன்ல, ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தலைவர் வந்து மீம் மெட்டீரியல்ஸாக வந்து இப்படி மாறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அவர் ஏர்போர்ட்டுக்கு வராருன்னு தெரிஞ்சால் போது எல்லோரும் போய் மைக்கை வச்சு நின்றுறாங்க நிறைய இடங்கள்ல. எனக்கு அதையுமே வந்து ரசிக்க முடிஞ்சிச்சு. அதில் வந்து ஃபேக்காக டாக்ஸிக்காக எதுவுமே வந்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தலைவர் அப்படி இருக்காரு, அவர் ஒரு இதாக இருக்காரு. ஓ மை காட் எப்போ அது அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போது ஸ்பீச்சில் பேசின நாகார்ஜுனாவா அப்படிங்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அப்படியா, வாழ்த்துக்கள். கூலியில் அந்த பேர் என்ன, இந்த டைலாக்டா இது ராஜசேகர் காதில் ஏதோ தயாள் காதில் ஏதோ சொன்னானே, என்ன சொன்னானே யாருக்கா தெரியுமா அப்படிங்கிறதா இருக்கட்டும். அப்புறம் இது அவர்கிட்ட போய் அன்னையர் தின வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் கேட்டுட்டு அன்னையர் தின வாழ்த்துக்கள் என்கிட்ட ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ப்ராசஸிங்கே அவர் வாழ்த்துக்கள் அப்படின்றார் டக்குன்னு. ஸோ அது ஜாலியாக இருந்துச்சு. அன்னையர் தின வாழ்த்துக்கள் ஒருத்தர் இப்போ தலைவர் வீட்டு முன்னாடி ஒருத்தர் நின்று இருப்பாங்க, அவர்கிட்ட வந்து இது பிறந்த நாளுக்கோ. அதே மாதிரி சாருடைய புக்ஸு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் பரமஹம்ச யோகானந்தர். அந்த புக்ஸை வந்து பார்த்துட்டு நான் டெய்லி கிரியா யோகா பண்ண ஆரம்பிக்கிறேன். டெய்லி இப்போ கோயிலுக்கு போகிறதெல்லாம் இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் தான் தெய்வம், ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு,
எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் சொன்னார்ல அந்த சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு அப்படிங்கறதுலாம் எனக்கு அவர்கிட்ட இருந்து அது உண்மையிலே maybe, எடுத்துக்க வேண்டிய ஒரு அது விஷயம் maybe தான் வந்து அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஓவர் ரியாக்டிவா அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அது வந்து மென்டரான்ஸ்க்கே உள்ள ஒரு தனி சிறப்பு. ஆமா, அது வந்து எல்லாருமே அப்படிதான் அவங்களோட அன்பை தலைவருக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் அது உண்மைதான். அவர்கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வாழ்றதுக்கு அவர்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இதே எடுத்துக்குவோமே, நம்ம ஒரு ஹைட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த மொத்த கிரெடிட்டையும் நம்ம எடுத்துக்கிறோங்கிறப்போ அது நமக்கு சிக்கலாக முடியிருக்கு. அதாவது நான் அவர் வந்து இந்த இடத்துல வந்து நான் தலைவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இதாக இருக்கார், ரொம்ப மற்றவங்களை இது பண்ணி அவ்வளோ இதாக இருக்காருன்னு அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கிளவராக இருக்காருன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த விஷயத்தை அவர் மண்டைக்கு ஏற்றிக்கிட்டா அவரோட டவுன்ஃபால் அங்கே ஆரம்பிக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதை எந்த அளவுக்கு மேலே ஏற்றிக்காமல் முடிஞ்ச அளவுக்கும் அந்த கிரெடிட்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சே அவர் பார்க்குறனால தான் அவர் இப்போ வரைக்கும் அந்த பீக்கில் இருக்கார் அப்படிங்கிறத அவரோட அந்த பிரில்லியன்ஸே வந்து இல்லை, அந்த பிரில்லியன்ஸே அவர் அப்படியே வச்சுக்கோங்க. அது வந்து அவர் விவரமாகவே அதை ஹேண்டில் பண்ணுறதாவே இருக்கட்டும். அதுதான் அப்படி இருக்கும்போது தான் இந்த இதாக இருக்க முடியுங்கிறதும் உண்மை அப்படிங்கிற மாதிரி. அதை இப்போ இந்த மாதிரி நாங்கள் பேசினதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அவர்கிட்ட இருந்து இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது அது காமெடியாக இருக்கும். ரெண்டாவது இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போது டைமுக்கு வர்றதா இருக்கட்டும், தெரியல நடக்கலைன்னா ஒத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையாக இருக்கட்டும். ஜெயிலர் ஆடியோ லான்ஸில் வந்து சொல்கிறாரு, ஒரு டைலாக்கு நான் 13 டேக் வாங்கினேன் அப்படிங்கிறது. அதுவும் நெல்சன்லாம் அவருக்கு யார்? அவருக்கு அதான், அதாவது நெல்சன் வந்து அவர் கம்பேர் பண்ணுறப்போ அவர் மகேந்திரன் பாலச்சந்திரன்ற மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்தவர். இப்போ வந்து கே எஸ் ரவிக்குமார் மாதிரி லெஜண்ட்டை இவங்க வேணாங்க, சிவாஜியை போடுங்க, சிவாஜி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் நெல்சன்ட்ட 13 டேக் வாங்கணுங்கிறதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நெல்சனே எங்கே சொல்ல மாட்டார். இவர் என்ன சொல்கிறாரு, அதையும் பயங்கர ஃபன்னாக எங்கள் மானமே போச்சுங்க அவங்க முன்னாடி 13 டேக் வாங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ யாருக்கிட்ட நீலாம்பரி கிட்ட அதுவும் வந்து ஸோ அவர் வந்து இன்னுமே ஒரு உழைக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. நான் இந்த படத்துக்கு நான் இவ்வளோ காசு வாங்குறேன், அப்போது அதுக்கான வேலையை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே அவர் ஆனால் அதாவது இது என்னன்னா இன்னொரு பேச்சும் வரலாம். நடிகன்னா சொல்கிறத பண்ணி தானே ஆகணும். இதையும் எவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறேன். அவர் அங்கே பண்ணலைனாலுமே அவர் கேள்வி கேட்க யாருமே இல்லைங்க. கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிறப்பையும் அவர் கரெக்டாக இருக்காருங்கிறது தான் அது பெரிய விஷயம். கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிறப்ப இங்கே எத்தனை பேர் கரெக்டாக இருக்காங்கன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஆட்கள் ரொம்பவே கம்மி தான். அதில் தலைவரும் இருக்கார் அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு. இதுவே நிறையா ரிப்பீட்டிவாக நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதே சமயம் வந்து எனக்கு பேசிக்காக நான் தான் ஃபஸ்ட்டே நான் டிஸ்க்ளைமர் போட்டேன். இது நான் வந்து தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே உட்காந்து சும்மா நாங்களே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உங்ககிட்ட பேசலாம், மூடர் மூலை ஆடியன்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஜாலியான ஒரு இந்த வீடியோ அவர் பார்க்கணுமா? பார்த்துட்டு இதெல்லாம் என்ன பார்த்துட்டு இந்த புது படம்லாம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அவர் கூப்பிட்டு பாராட்டுவார். வாய்ப்பே சொல்றேன்ல, அதையே வந்து என்ன கணக்குன்னு தெரியாது. அதுக்கு இடையில 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஓகே எல்லாம் பண்ணியிருந்தீங்க வீடியோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் பார்வை கெட்டும்படியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து என்ன மாதிரி கூடிய சீக்கிரம் நான் அவர் கண்ணில் எப்படியாவது தென்பட்டு அவர் என்னை கூப்பிட்டு பாராட்டுவார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் அபிஷன் ஜீவித்தெல்லாம் கூப்பிட்டு கலந்துக்கிட்ட பார்த்தியா? என்னது நான் சேர்ந்து பண்ணுவோம் பார்த்தியா விட்டு போகிற பார்த்தியா? கூடிய விரைவில் அந்த மாதிரியான அவரோட ஆக்டிங்கை பாராட்டுவார், என்னோட டைரக்ஷனை பாராட்டுவாருங்கிறத ஒரு பெரிய ஹோப்பாக வச்சுட்டு அதுக்காகவே வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பண்ணுறோம். ஸோ இதுதான் இது ஒட்டு மொத்தமாக நாங்கள் கலெக்டிவாக என்னென்ன விஷயங்கள் பேசணும்னு வச்சுருந்தோமோ, என்னென்ன அவரை பற்றி நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறதோ அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவை அவங்க முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படிங்கிற பிளெஸிங்ஸ் வேணும் சொல்லிட்டு பிளெஸிங்ஸ் வேணும். இப்போதைக்கு இந்த வீடியோ மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். கூடிய விரைவில் நேரில் வந்து சந்திச்சு ஸோ படையப்பாவை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
போய் பார்த்து திரும்ப ஒரு பார்த்துட்டு நாங்கள் அதை கண்டிப்பாக இந்த தாட்டி இன்ஸ்டால் அப்டேட் பண்ணுறோம். சொல்கிறேன் 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, அதனால வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வரும் வீடியோ வரும், மறக்காமல் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுருங்க இன்ஸ்டா பேஜ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். இந்த வீடியோ யூடியூப்பில் வருமா, போட போகிறோமா? ஆமாம், அது வந்து இப்போ வரைக்கும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கேன். இது எடிட் பண்ணும்போது என்ன மாறிடுச்சுன்னா இதையே கட் பண்ணி தூக்கிடுவேன். அதனால் பார்ப்போம். இதை நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி என்னது மீண்டும் ஒரு எபிசோடில் வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வதுதான் உங்கள் கிருஷ்ணா யோகேஷ். இது உங்கள் மூடர் மூளை. வட்டா பாய். இப்போ அது எப்படி அது புரியுதா? என்னடா அது?